Welcome to Knowledge and Info YouTube channel. So நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்த மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் போடுறதுக்கான பேசிக் கான்ஃபிகரேஷன் லெஜர் கிரியேஷன் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம டைரக்டா நம்ம இன்வாய்ஸ் வந்து டேலி பிரைம்ல போடலாம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்றேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சேல்ஸ் லெஜர் வவுச்சரில் போயிட்டு சேல்ஸ் லெஜர் போனதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் டேட் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கம்பெனியோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது செலக்ட் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் டீட்டெயில்னு வரும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அகெயின் பேக் போயிட்டு இங்கே F12 இந்த கம்பெனி செலெக்ஷனில் இருக்கும்போது F12 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் டிஸ்பேச் டீட்டெயில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஆர்டர் டீட்டெயில் எக்ஸ்போர்ட் டீட்டெயில் இதுவும் எக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ் பண்ணிங்கன்னா அகெயின் சேவ் பண்ணிட்டு திருப்பி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நார்மலாக உங்களோட டிஸ்பேச் டீட்டெயில் போட்டதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர் டீட்டெயில்னால் நீங்கள் உங்களோட பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதை ரெஃபரன்ஸு, அந்த டைம் ஆஃப் டெலிவரி, டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரி இதெல்லாம் உங்களோட நார்மலாக ஜென்ரல் இன்வாய்ஸ்லேயும் உங்களுக்கு டிஸ்பேச் டீட்டெயிலும் ஆர்டர் டீட்டெயிலும் வரும். இது இல்லாமல் எக்ஸ்போர்ட் டீட்டெயிலும் ஆட் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு அங்கே எஸ் பண்ண சொன்னேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அது எக்ஸ்போர்ட் டீட்டெயில் எஸ் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் ரிசிபியன் ஆஃப் ரிசிப்ட் பை ஷிப்பர், அப்புறம் வெசல் நம்பர், போர்ட் ஆஃப் லோடிங், அப்புறம் போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், கண்ட்ரி, எந்த கண்ட்ரிக்கு நம்ம டிஸ்பேச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா போடுறேன். அப்புறம் ஷிப்பிங் பில் நம்பர் இருந்துச்சுன்னா ஷிப்பிங் பில், நார்மலாக ஷிப்பிங் பில் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். இல்லைனா ஷிப்பிங் பில் நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஷிப்பிங் பில் நம்பரை போடலாம். ஒன்ஸ் இது போட்டோன்னா உங்களுக்கு போர்ட் கோட் கேட்கும். எந்த போர்ட் கோடில் நம்ம டெலிவரி பண்ணுறோம். நார்மலாக இப்போ சென்னைன்னு வச்சுக்கோங்க, இன்மா 1ன்னு வரும். ஸோ ஒன்ஸ் அது போட்டதுக்கப்புறம் பார்ட்டி டீட்டெயில் கேட்கும். பார்ட்டி டீட்டெயில் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண கிளைண்டோட டீட்டெயில் வந்து இங்கே ஃப்ளெச் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக நீங்கள் அட்ரஸ் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக ஒன்லி யூஎஸ்ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இங்கே கண்ட்ரி மற்ற டீட்டெயிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அப்படியே இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பிளேஸ் ஆஃப் சப்ளை, நீங்கள் எந்த இடத்துலேருந்து சப்ளை பண்ணுறீங்க, பிளேஸ் ஆஃப் சப்ளைன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் லெஜர் வந்துடும். சேல்ஸ் லெஜரில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் எப்படி போகிறது அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் சேல்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் சர்வீஸ் செலக்ட் பண்ணால் நீங்கள் ஐட்டம் வைஸ் இன்வாய்ஸில் போடக்கூடாது. டைரெக்டாக நீங்கள் இங்கே சேஞ்ச் மோடில் போயிட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்லேயே போட்டுடலாம். பட் ஆனால் இது வந்து சேல்ஸ் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் குட்ஸுக்கான இன்வாய்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட் சேல்ஸ் செலக்ட் பண்ணால் ஐட்டம் வைஸ் நம்ம இன்வாய்ஸ் வந்து போட வேண்டியிருக்கும். நான் உங்களுக்கு சாம்பிள் எக்ஸ்போர்ட் ஐட்டம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஐட்டத்தை கிரியேட் பண்ணுங்க. நார்மலாக இங்கே கிரியேட் பண்ணணும்னா Alt C போட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை கிரியேட் பண்ணி HSN நம்பரோட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சாம்பிள் பர்பஸ்க்காக இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு என்ன குடோன், நீங்கள் மல்டிபிள் குடோன் இருந்தால் மெயின் லொக்கேஷன் இல்லைனா அந்த குடோனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி சப்போஸ் நான் டெமோ பர்பஸ்க்காக ஒரு குவான்டிட்டி என்ட்ரி போடுறேன். ஸோ 50,000 வந்துருக்கு. ஸோ இந்த ஐட்டம் வைஸ் என்னென்ன ஐட்டம் நீங்கள் எக்ஸ்போர்ட் என்ட்ரி சேல் இன்வாய்ஸில் வரப்போது அந்த ஐட்டம்லாம் போட்டதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக டேக்ஸ் வராது. ஸோ அந்த ஹெட்டு எதுவும் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொவைட் ஜிஎஸ்டி இ-வே பில் இன்வாய்ஸ் டீட்டெயில் அது வந்து எஸ் வரும். எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தோன்னே இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே ஷிப்பிங் பில் நம்பர் போட்டிங்கன்னா அந்த ஷிப்பிங் பில் நம்பர் டேட்டு அந்த போர்ட் கோடெலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இ-வே பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் உள்ளே போய் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சைனி டீட்டெயில், நம்ம யார் அனுப்ப போகிறோமோ அவங்களோட டீட்டெயில். கன்சைனி டு யாருக்கு நம்ம அனுப்ப போகிறோமோ அவங்களோட டீட்டெயில். இது டிஃபால்ட்டாக நீங்கள் அட்ரஸ்லாம் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மெயினாக போட வேண்டியது டிரான்ஸ்போர்ட்டர் டீட்டெயில். நீங்கள் பார்த்தீங்கன்னா பின் டு பின் டிஸ்டன்ஸ் ஆஸ் பர் போர்ட்டல். இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் எந்த இடத்துலேருந்து டிஸ்பேச் பண்ண போகிறீங்களோ, அதாவது உங்கள் போர்ட்லேருந்து அனுப்புகிறீங்கன்னா அந்த போர்ட்டுக்கான கிலோமீட்டர், உங்களோட ஆஃபீஸ்லேருந்து அந்த கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டரோ அந்த அத்தனை கிலோமீட்டர் நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டர் டீட்டெயில் நேம் இருக்குன்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் நியூனா, இல்லைனா நோனே கொடுத்துக்கலாம். இல்லைனா டிரான்ஸ்போர்ட்டோட ஜிஎஸ் நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டோட டீட்டெயில் வந்துடும். இல்லை வெறும் வெஹிக்கிளில் தான் நீங்கள் அந்த போர்ட்டுக்கு அனுப்புகிறீங்கன்னா அந்த வெஹிக்கிள் நம்பர் மட்டும் கீழே போட்டால் போதும். கீழே போடும் போது பார்ட் பி டீட்டெயில் வரும். அங்கே வந்து நீங்கள் ரோடா என்னென்னு செலக்ட் பண்ணணும். நார்மலாக ரோடு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ரோடு போட்டோன்னா உங்களுக்கு வண்டி நம்பர் கேட்கும். வண்டி நம்பர் என்னவோ அந்த வண்டி நம்பரை நீங்கள் என்ட்ரி போட்டுக்கணும். வண்டி நம்பர் போட்டதுக்கப்புறம் வெஹிக்கிள் டைப் கேட்கும். ஓவர் டைமென்ஷன் கார்கோ இல்லை ரெகுலர். நார்மலாக ரெகுலர் தான் பண்ணணும். போட்டதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் ரொம்ப முக்கியம். E-Invoice டீட்டெயில் கேட்கும். இங்கே பில் டு பிளேஸ், ஷிப் டு பிளேஸ் இது கண்டிப்பாக நீங்கள் போடணும்.
பில் டு பிளேஸ் எங்கோ அதை போட்டுடணும். அதே மாதிரி ஷிப் டு பிளேஸ் என்னவோ அதை இங்கே போட்டுடணும். இங்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நம்ம யூஎஸ்ஏ தான். போட்டதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்ம போட்டுட்டு நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கேட்கணும், யூ வாண்ட் டு சென்ட் த வவுச்சர் டீடைல் டு E-Invoice அண்ட் E-Way bill. எஸ்ன்னு கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட E-Invoice லாகின் டீடைல் கேட்கும். இங்கே லாகின் டீடைல் ஆல்ரெடி நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களோட E-Way பில்லும் E-Invoiceரும் ஒரே டைமில் ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நான் இது டெமோ பர்பஸ்க்காக போகிறதுனால நான் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்ட் எதுவும் போடலை. ஸோ இதுதான் உங்களோட E-Invoice ஜென்ரேட் பண்ணுற மெத்தட். ஒன்ஸ் நீங்கள் அதை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த பில்லை அப்படியே ஆல்ட் பே கொடுத்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா பில் வந்து ஜென்ரேட் ஆகிரும் QR கோடோட. நான் டெமோ ப்ரோஸுக்காக போட்டதுனால எதுவுமே கிரியேட் பண்ணல. ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணிங்கன்னா இது மாதிரி டேக்ஸ் இன்வாய்ஸில் வரும். சப்ளை மீன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆர் சப்ளை டு SEZ ஜோன் ஆர் SEZ டெவலப்பர். அதாவது இது எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ். ஸோ இந்த டீட்டெயிலோட உங்கள் கம்பெனி நேமு, பையரோட அட்ரஸ் டீட்டெயிலு, எந்த கண்ட்ரிக்கு போகுது, உங்களோட LUT நம்பரு, எல்லா டீட்டெயிலும் போட்டு உங்களுக்கு இங்கே பர்டிகுலர் இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது மூலமா டேலி ப்ரைம்லேயே நீங்கள் கரெக்டாக E-Invoice போட்டு எடுத்துக்கலாம் எக்ஸ்போர்ட்டருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.